வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பதிவு நாளைக்கு வராது. அந்த பதிவை இன்றைக்கு நான் பதிவிட விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் நம்ம லைஃப் டிவைன் விரிவுரைகளிலிருந்து ஒரு பதிவை பார்க்க போகின்றோம். தீமையை பற்றி ஸ்ரீ பகவான் சொல்கின்ற ஒரு சிந்திக்க வைக்கும் கருத்து என்னவென்றால், நல்லது கெட்டதை விளைவிக்கலாம், கெட்டதும் நல்லதை விளைவிக்கலாம் என்பதாகும். பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய அருமையான நாவல் ஒன்றில் ஒரு ஏழை கதாபாத்திரத்தை பற்றி எழுதியிருந்தாராம். அவன் பொய் சொல்லவோ ஏமாற்றவோ திருடவோ தயங்க மாட்டானான். ஒரு காலகட்டத்தில் போர் நடந்தது. போர் முடிந்த பிறகு போர்க்களத்தில் வீரர்கள்லாம் இறந்திருப்பாங்க இல்லைங்களா. அவன் அந்த ஏழை கதாபாத்திரம் சொல்கிறாங்க இல்லையா, அவர் நகை திருடலாமா, அந்த வீரர்கிட்ட அவருடைய பொருட்களை திருடலாமா என்று யோசித்து அவங்க அந்த இறந்த இடத்திற்கு போர்க்களத்திற்கு போய் இறந்த வீரர்களிடம் என்ன திருடலாம் என்று அவங்கள போய் பார்க்குறாரு. ஒரு பிண குவியல்ல கீழ் இருக்கும் ஒரு கை விரல் அவருக்கு தென்படுகிறது. மோதிரத்தை உருவுவதற்காக, அந்த கையில் மோதிரம் இருக்கே, அதை எடுப்பதற்காக அந்த ஏழை கதாபாத்திர சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க முயற்சி செய்கிறாங்க. மோதிரத்தை உருவும் போது அந்த கை அவன் அப்படியே பிடிச்சிக்குது பிணக்குவியல்ல. அந்த வீரன் உயிரோடு இருப்பதை இதன் மூலம் தெரிந்து திருடுவதற்கு போனவன் இறுதியில் அந்த உயிரை காப்பாற்றுகிறான். கதையின் இறுதியில் கதையின் நாயகனான மிகவும் கெட்டவன் என்று நிரூபிக்க முயல்கின்றான் என்ற இளைஞருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறான். அந்த இளைஞர், அதாவது ஏழை என்று குறிப்பிடப்படும் கதாபாத்திரம். கெட்டதிலும் நல்லது நடக்கும் என்று ஸ்ரீ பகவான் குறிப்பிடுகின்றார். போர்க்களத்தில் மோதிரத்தை உருவ நினைச்சாங்க இல்லைங்களா, அந்த ஏழை கதாபாத்திரம், அந்த நபர் அந்த ஆளை காப்பாற்றணும் என்று தன் தோளில் சுமந்துட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. இதை ஒரு இளைஞர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, இந்த நபர் ஒரு உடலை தூக்கி கொண்டு சென்றதை நான் பார்த்தேன், இவன் தான் கொலைகாரன், இவன் தான் கொண்டுட்டான் அந்த ஆளை அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அப்போ கொலைகாரன் என்று அப்போ அவன் காப்பாற்றிய அந்த வீரர் யாருன்னா, அந்த ஏழை நபர்ட்டு ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அவன் ஒரு பெண்ணை விரும்பும் அந்த பெண்ணின் தந்தை. அவங்க பெண்ணின் தந்தையைத்தான் அந்த ஏழை நபர் காப்பாற்றி இருக்கிறார். அப்போ கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை ஸ்ரீ பகவான் விவரிக்கின்றார். முழுமையான தீமை என்ற ஒன்று இல்லை என்கிறார். தீமை என்பது ரிலேட்டிவ் ஆனது என்கிறார். அதாவது அறிவு மற்றும் ஜீவியம் குறைப்படும் பொழுதோ அல்லது இல்லாத பொழுதோ தீமை விளைகிறது என்கிறார். அதாவது தீமை என்பது தனிப்பட்ட ஒன்றில்லை. மேலோட்டமாக ஒருவரிடம் தீமை தென்பட்டாலும் ஆழத்தின் ஜீவியம் உயர்ந்திருப்பதால் விளைவு என்பது மாறியிருக்கலாம். இம்மாதிரியான வேறுபாடுகள் எதிர் திசையிலும் நிகழ்கின்றது என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறார். நாம் நல்லது செய்ய முயன்றே இறுதி விளைவு கெட்டதாக அமையலாம். ஒருத்தருக்கு நம்ம உதவ போய் உபத்திரமாக நம்மையே அவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம உதவுனா கூட அந்த உதவியை நன்றியை அறியாமல் நம்மளே குறை சொல்லும் உறவுகளும் உண்டு. அதுதான், ஒரு நல்லதும் செய்தாலும் கெட்டதும் வரும், கெட்டது செய்தாலும் அதிலும் ஒரு நல்லது அமையும்.
இப்படி நேரும்போது நாம் அதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கலாம். நம்முடைய நோக்கம் போதிய அளவிற்கு உயர்ந்ததாக இல்லை என்பது ஒன்று. நல்லது செய்வதற்கு தேவையான அறிவு இல்லை என்பது இன்னொன்று. வாழ்க்கையில் இந்த நமக்கு பயம் தரக்கூடாது எதையும் நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் ஸ்ரீ அன்னை அன்பர் என்பதால் அவர் நல்லவர் என்று அர்த்தமில்லை. ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்தில் இருக்கிறார் என்பதால் பரிசுத்தமானவர் என்பதும் இல்லை. நம்முடைய ஜீவியம் அறியாமையும் பிரிவினையும் நிறைந்திருப்பதால் மனித சுபாவம் நல்லது கெட்டது என்ற இரண்டு கலந்து தான் இருக்கும். அறியாமை, பிரிவினை, அகந்தை என்ற இந்த மூன்றையும் முறியடிக்கும் வரையிலும் தீமையை நம்மால் வெல்லவே முடியாது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாங்க. இப்பொழுது நம் அறிவுக்கு வருகின்றோம். நம் அறிவு எதையுமே மேலோட்டமாக தான் பார்க்கிறது. மேல்நிலைக்கும் கீழ் இருப்பதை பார்க்க அதற்கு தெரியவில்லை. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒருவருடைய வெளி தோற்றம், வெளி விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வரும். பகுதிகளைத்தான் பார்க்கின்றோம் என்று கூட இல்லை, பகுதிகளின் மேற்பாகத்தை தான் பார்க்கிறோம். ஆகவே அறிவின் வழி நாம் செயல்பட்டாலே நாம் குறுகி விடுகின்றோம். நமக்கு உண்மையான அறிவு வேண்டுமென்றால் நம்முடைய இந்த மேல்மட்ட அறிவை தாண்டி செல்ல வேண்டும். அறிவுக்கு மேலும் ஒரு குணமும் உண்டு. எதிர்மாறானவைகளை அதனால் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாது. முதல் படலத்திலேயே ஸ்ரீ பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், எதிர்மாறானவை மோதுவது தான் வாழ்க்கை என்னும் எதிர்மாறானவையை படைக்கின்ற முறைதான் இறைவன் உலகில் வெளிப்படுகின்ற முறையே ஆகும் என்று சொல்கிறார். இருந்தாலும் நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு என்பது முரண்பாடுகளை தாங்க முடியாத ஒன்றாக அமைந்துவிட்டது. நம்முடைய அறிவே இருப்பவற்றை எல்லாம் எதிர்மறையாக பிரித்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவையும் நம்பிக்கையையும் அதனால் ஒன்று சேர்த்து பார்க்க முடியவில்லை. ஒரு விஷயத்தை பகுத்தறிவை கொண்டு உணரலாம், ஆனால் இன்னொன்று நம்பிக்கையின் பேரில் தான் ஏற்க வேண்டும் என்றால் நம் அறிவை ஏதேனும் ஒன்றைத்தான் நம்மால் செய்ய முடியும் என்கிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர். இதோட தொடர் இன்னும் லாங்காக போயிட்டுருக்கங்க. நான் இந்த பதிவை இத்துடன் முடித்து கொள்கின்றேன். நாளைய பதிவு வராது. இதோட உங்களுக்கு திங்கக்கிழமை தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவு வரும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தொடர்ந்து பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கண்டிப்பாக கை கூடுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.